الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين. اما بعد، يقول الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله. எல்லா புகழும் புகழ்ச்சேரும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து கருணையுடன் நீதத்துடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லிம்கள் முஃமின்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அவனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் அவன் விளக்கிய விடயங்களை விட்டும் முற்றிலும் தவிர்த்து வாழும்படி தக்வாவை எல்லா நிலையிலும் கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தக்வாவை இறை உணர்வை அல்லாஹுடைய ஞாபகத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் மனிதனுடைய நிலைமையை ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நிலைமையிலையும் நிலைமைகளையும் சூழல்களையும் அல்லாஹ் மாற்றிக்கொண்டு உலக மக்களை அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாம நாள் வரைக்கும் தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில நிலைமைகள் காலங்கள் அப்படியே சுத்தி வந்து கொண்டே இருக்கும். சில கட்டங்கள்ல நாம் பலமாக இருப்போம், செல்வத்தோடு இருப்போம், அதிகாரத்தோடு இருப்போம். அதை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அதுக்கு பின்னால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நம்மை விலகீனமாக கஷ்டமான ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை உண்டாக்கி அதை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். இந்த உலகத்துடைய வெளிரங்கமான வெற்றி அல்லது வெளிரங்கமான நமக்கு இருக்கக்கூடிய பாக்கியங்களை அடிப்படையாக வைத்து ஹக்கையோ பாத்திலையோ உண்மையான வெற்றி யாருக்கு என்று நமக்கு தீர்மானிக்க முடியாது. உண்மையான வெற்றி ஈமானுடன் மர்ணிக்க கிடைத்தால் அதுதான் ஜாலிகல் ஃபௌசுல் கபீர். ஒரு கஷ்டமான நெருக்கடியான நிலைமையில ஒருவர் கொல்லப்படுகிறார். அதை அல்லாஹ் குர்ஆனில் வெற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். உலகத்துடைய வெளிரங்கமான அந்த நிலைமைகள் அல்லாஹ் நல்லவர்களுக்கும் அதே போல கெட்டவர்கள் தீயவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருப்பான். ரெண்டு சாராரும் சோதிக்கப்படுகிறார். மனிதர்கள் அல்லாஹ் நலவை கொண்டும் கெடுதியை கொண்டும் நாம் அவர்களை சோதிக்கிறோம். அல்லாஹ் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் நம்முடைய அடிப்படையான ஈமான், இதுதான் நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்படியான நிலைமைகளில் ஈமானை பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். சில நேரங்களில் சிரமத்துடன் கஷ்டத்துடன் வாழ்றது
ஒரு பாக்கியமாக கருதலாம். என்னென்றால் அந்த கட்டங்களில் அல்லாஹுடைய ஞாபகம் வருவது அதிகம். செல்வம், செல்வாக்கு, அதிகாரம், பலம் வரும் போது அல்லாஹ்வை மறக்கிறது ஒரு லேட்டாகிடும். என்னென்றால் நான் அல்லாஹ்விடத்துல திரும்பி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் ஒரு மனதில, ஒரு குரூர்ல, ஏமாற்றத்துல நாங்க வாழ்ந்துடுவோம். அந்த நிலையில எங்களுக்கு மௌத்து வந்தா நாம் நஷ்டவாளிகளாக மாறுவோம். அல்லாஹ் நம்மை அப்படியான ஒரு நிலைமைக்கும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 7ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக உலக மக்கள் அனைவரும் நாம் ஊடகங்களின் ஊடாக கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் காசாவில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம். மஸ்ஜிதுல் அக்ஸா, அதே போல பலஸ்தீன் பூமியில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் இருக்குது. இஸ்லாமிய சரித்திர அடிப்படையில் இது புதிதான ஒரு விடயம் அல்ல. இது காலாகாலம், எல்லா காலத்திலேயும் தொடர்ச்சியாக அந்த இடத்தை பலர் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விவகாரங்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுருக்கமாக, நமக்கு ஹதீஸின் ஊடாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம், பைத்துல்லாஹ், காபத்துல்லாஹ் ஸ்தாபிக்கப்பட்டு 40 வருடங்களுக்கு பின்னால 2வது ஆலயமாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய 2வது ஆலயமாக, வக்ஃபாக அமைக்கப்பட்ட இடம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்தீஸ். இது ஆரம்ப காலத்திலிருந்து அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். பனி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளுக்கு அந்த பைத்துல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் பைத்துல்லாஹ் ஹராமை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, அமானிதம் வழங்கப்பட்டது. அதே போல் பனி இஸ்ராயில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டதான் பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் இருந்து சிலை வணக்கத்திலிருந்தும், அங்க வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த அடாவடித்தனத்திலிருந்தும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி முதலாவதாக ஹிஜ்ரத் செய்த பூமிதான் பலஸ்தீன். பலஸ்தீனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்த பூமிதான் அந்த பலஸ்தீனுடைய அந்த பரக்கத் நிறைந்த பூமி. அல்லாஹ் பாரக்னா லஹு, மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அதுக்கு சூழலுள்ள இடத்தை அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். அங்க இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்திலையும் ஜெய்தூனும் ஜாத்தரும் அந்த பலஸ்தீன் மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி. எப்பயும் சொல்லுவார்கள், எது இல்லாம போனாலும் இந்த பூமியில் ஜெய்தூனும் ஜாத்தரும் இல்லாம போகாது, இதனுடன் தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஒரு நிலப்பாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கு வாழ்ற காலத்துலதான் தன்னுடைய குடும்பம் ஹஜரா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து போயிட்டு மஸ்ஜிதுல் ஹராம்ல அவங்க அந்த இடத்துல அவங்கள என்னை குடியேற்றாங்க. இதுல இருந்துதான் இந்த சரித்திரத்துடைய ஆரம்பமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் பலஸ்தீனுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக அவங்க சதித்திட்டத்தை செய்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரா யூசுஃபில் அல்லாஹ் அழகான முறையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த அந்த முழு நிகழ்வையும் அல்லாஹ் அழகான ஒரு வடிவத்தில் அல்லாஹ் ஒரு சம்பூர்ணமான ஒரு சூறாவில் அல்லாஹ் இறக்கி வைத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருக்கு வந்து, ஈஜிப்டுக்கு வந்து அந்த ஈஜிப்டுடைய அதிகாரத்தை பெற்றதுக்கு பின்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், அந்த பனி இஸ்ராயல்கள் அங்க பலஸ்தீன்ல இருந்து இடம்பெயர்ந்து, பலஸ்தீன்ல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு எங்க ஈஜிப்ட்ல வந்து, மிஸ்ர்ல வந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். பல காலங்கள், பல நூற்றாண்டுகள் மிஸ்ரில் அவர்கள் அதிகாரத்தோட ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஒரு விடயத்தை சொல்லுது. கிறிஸ்தவர்களை பற்றி குர்ஆன் பேசும் போது வழி தவறியவர்கள் என்று சொல்லி, ஆனா யூதர்களை பற்றி, பனீ இஸ்ராயல்களை பற்றி குர்ஆன் பேசும் போது மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வுடைய கோபத்தை, சாபத்தை பெற்றவர்கள் என்ற ஒரு நோஷன், என்ற ஒரு செய்தி குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது.
அதுக்குரிய காரணம் என்னென்றால் இவர்கள் எப்பொழுதும் அதிகாரத்தையும் ஆக்கிரமிப்பும் உலகத்துடைய பலம் செல்வங்களை அவர்கள் அதிகாரத்தை விரும்பக்கூடியவர்கள். எந்த இடத்துக்கு போனாலும் அவர்கள் சொல்வார்கள் நம்முடைய இனம்தான் சிறந்த இனம், என்ற ஒரு வாதத்தை முன்வைத்துக் கொண்டு ஏனைய மக்கள்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் அவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்வார்கள். இது நாம் சொல்லக்கூடிய விடயம் அல்ல, குர்ஆனும் சரித்திரம் சொல்லக்கூடிய விடயம். ஈஜிப்துக்கு வருகிறார்கள். ஏன்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த செல்வாக்கை அடிப்படையாக வைத்து ஈஜிப்துக்கு வரார்கள். வந்து அதிகாரத்தோட வாழ்றார்கள். அதிகாரம் கிடைச்சொன்ன ஈஜிப்துடைய ஏனைய பாமர மக்களை அவர்கள் தவறாக வழிநடத்த ஆரம்பிக்கிறார்கள். பல காலங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து அவர்கள் அநியாயத்துக்கு மேலே அநியாயம் செய்கிறார்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் ஃபிரௌனை அனுப்பி இவர்களை அல்லாஹ் அடிமையாகிறார். இவர்களுக்கு அல்லாஹ் சோதனை உண்டாக்குறான். திரும்ப பல நூற்றாண்டுகள் அவர்கள் ஈஜிப்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் கஷ்டம் சிரமத்தில் இருக்கும் போது அல்லாஹின் பக்கம் திசை திருப்பி துஆ செய்வார்கள். எங்களுக்கு விமோசனம் வேணும், எங்களுக்கு யாராவது தர அனுப்பி வைங்க. அவர்களுடைய துஆ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். ஒரு நேரம் அல்லாஹ் ஃபிரௌனை சோதிக்கிறான். ஃபிரௌனும் அந்த சோதனையில தோல்வி அடைகிறான். பனி இஸ்ராயேலர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அவர்களும் அதில் தோல்வி அடைகிறார்கள். இந்த பனி இஸ்ராயேலர்கள் அவர்களுக்கு விமோசனம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் ஊடாக கிடைக்குது. அந்த நாள் தான் ஆஷூராவுடைய தினம். ஆஷூராவுடைய நேரத்தில் நாங்களும் நோன்பு நோக்கிறோம், யூதர்களும் நோன்பு நோக்கார்கள். சொன்னார்கள், நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வெற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்த அந்த உதவி, அந்த விடயத்தில் நமக்கு தான் அதிகாரம், நமக்கு தான் உரிமை கூட இருக்குது. ஏன்? நாம் தான் உண்மையாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களை அங்கிருந்து எடுத்ததுக்கு பின்னால் அல்லாஹ் இவர்களுக்கு முன்வைத்த முதலாவது வேண்டுகோள் என்னன்னா, திரும்பவும் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸ் இருக்கக்கூடிய பலஸ்தீன் என்ற பகுதிக்கு போங்க. இவங்க அதை மறுத்தாங்க. சொன்னாங்க, அங்க எங்களுக்கு போகலா, எங்களுக்கு யுத்தம் செய்யலா, அங்க பலமான ஒரு சாரார் அதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு செய்யலா, நாங்க எங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்க போயிட்டு யுத்தம் செய்யுங்க. 40 வருடங்கள் ஒரு இடத்துல சூழ இருக்கிறார்கள். அந்த பகுதியில தான் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் வஃபாத்தாகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வஃபாத்துக்கு பின்னால ஒரு கஷ்டமான நிலை. கடைசியாக எல்லா காலங்களிலும் அவர்களுடைய ஒரு விடயம் தான், யாராவது ஒரு தலைவரை அவங்க வேண்டிக் கொள்வார்கள். ஒரு தலைவர் வந்து அவங்களை வழிநடத்திட்டு போக்கல, கொஞ்ச காலத்துல அந்த தலைவரை கொலை செய்வார்கள். நபிமார்கள், ஏராளமான நபிமார்களை கொலை செய்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய திட்டமிட்டவர்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்தவர்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இவ்வாறு பல நபிமார்களை இவர்கள் அவர்களுடைய வம்சத்துல வந்த நபிமார்களே கொலை செய்த ஒரு சமூகம் தான் இந்த சமூகம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது குர்ஆனுடைய சரித்திரம், குர்ஆன் பேசக்கூடிய விடயம். இது நமக்கு இஸ்லாம் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு சரித்திரம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் அந்த காலப்பகுதியில தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் தாலூத்தும் அந்த இடத்துல இது வந்து தாலூத்த மலிக்கா அல்லாஹ் அவங்கள தாலூத்த அரசனாக்குறார். தாலூத் அரசனாக்கணும்னு அதுக்கும் குறை சொன்னாங்க. தாலூத்தை விட எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அவங்களுக்கு மத்தியில எத்தனையோ கோத்திரங்கள் இருந்தது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் 11 பேர் இருந்ததை போல அவங்களுக்கு மத்தியில அந்த பிள்ளைகள்ல இருந்து வந்த சந்ததிகள் தனித்தனி கோத்திரமாக தான் அவங்க எப்பவும் அவர்களுக்கு மத்தியில இந்த இனவாதம் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்குது. அவர்களுக்கு மத்தியில அந்த குடும்பத்துடைய வாதம், அந்த இனவாதம் அவர்களுக்கு மத்தியிலும் இருந்து கொண்டுதான் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் ஒரு சாரார் இந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதுக்கு பின்னால தாலூத்தும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து திரும்பவும் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனுடைய பூமியில அவர்கள் ஒரு ஆட்சியை நிரூபிக்கிறார்கள். அந்த ஆட்சியிலிருந்துதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து திரும்பவும் அந்த மஸ்ஜிதை புதுப்பிக்கிறார்கள். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் ஹராம் பைத்துல்லாஹ்வை திரும்ப அந்த அஸ்திவாரத்தை கட்டியிருக்கிறாரோ, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அஸ்திவாரத்திலிருந்து புதிதாக அந்த மஸ்ஜிதை கட்டியிருக்கிறார்கள்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கால பகுதியில தான் நபிமார்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு மத்தியில பலவிதமான பிரச்சனைகள். அந்த வரிசையில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றவர்கள் வருகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்புடைய விடயத்துல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய விடயத்துல ஏராளமான முறைகள். யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு நபியாக அவர்கள் ஏற்றுக்கொள்றதில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்துல மிகவும் குறையாக கொச்சையாக பேசக்கூடியவர்கள். நாம் முஸ்லிம்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் நேசிக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் நம்புகிறோம். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹுடைய முஅஜிஸா, அல்லாஹுடைய குதிரத்தின் அடிப்படையில பிறந்த ஒரு குழந்தையின் அடிப்படையில நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஒரு நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். கயாமத்தினால் நெருங்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ஒரு நீதியான ஒரு ஆட்சியை நிலைநாட்டுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலுடைய குத்தால் இருந்தும் மனித இனத்தை பாதுகாப்பார்கள், தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிக்கு பின்னால் அவர்கள் கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அங்க ரோமர்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பி ரோமர்களுடைய ஆட்சிதான் அங்க தொடர்ச்சியாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு மிஅராஜுடைய பயணம், இஸ்ரா மிஅராஜை செய்யும் போது அந்த பகுதி ரோமர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே, கிறிஸ்தவர்களுடைய அதிகாரத்துல தான் அந்த பகுதி இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கால பகுதியில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பொறுமதியை சொன்னார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா நம்முடைய முதலாவது கிப்லா, முதலாவது கிப்லா. ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால்தான் மதீனால இருந்துதான் கிப்லா மாற்றப்படுது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கும் போது சொன்னார்கள், ஏனைய மஸ்ஜிதுகள் மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு தொழுகை தொழுதால் 1,00,000 தொழுகை ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழக்கூடிய 1,00,000 தொழுகைக்கு சமம் என்று சொன்னார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழக்கூடிய தொழுகை இருக்குது. 3 ரிவாயத்தில் வருது. ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில 250 தடவை, 250 ஏனைய மஸ்ஜிதுகள்ல தொழக்கூடிய தொழுகையை விட 250 மடங்கு ஏற்றமானது. இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையில 500 மடங்கு ஏற்றமானது. இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையில 1000 மடங்கு ஏற்றமானது என்ற இந்த 3 ரிவாயத்தும் பதிவாக இருக்குது. அதே போல மஸ்ஜிது நபவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதுல மஸ்ஜிதி ஹாதா, இந்த மஸ்ஜிதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை குறித்து சொன்னார்கள். அங்க தொழக்கூடிய தொழுகை ஏனைய இடங்களில் இந்த 2 பிரதானமான மஸ்ஜித் அல்லாத ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழக்கூடிய 1000 தொழுகைகளை விட சிறந்தது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், இந்த 3 மஸ்ஜிதுகளை நாடி லா தசுத்து ரிஹால் இல்லா லி ஸலாத்தி மஸாஜித், இந்த 3 மஸ்ஜிதுகள்ல தான் விசேஷமாக நான் இங்க போயிட்டு நன்மையை பெறணும் என்று, அங்க போயிட்டு தொழுது இந்த விசேஷமான நன்மையை பெறணும் என்றுதான் நியத்துடன் பிரயாணத்துக்காக வேண்டி உங்களுக்கு தயாராகி போகலாம் என்ற ஒரு ரிவாயத்தை ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சிறப்பை தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஹதீஸின் அடிப்படையில யாராவது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயிட்டு அங்கிருந்து இஹ்ராத்தை கட்டி உம்ராவை செய்கிறார்களோ அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அடிப்படையில் ஒரு ரிவாயத் பதிவாக இருக்குது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போக முடியாதா? இந்த ஹதீஸ்கள் அனைத்தையும் குறிப்பிடும் போது அந்த பகுதி ஆட்சி யார்ட கையில இருக்குது? ரோமர்கள கையில இருக்குது. அதை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரு? கிறிஸ்தவர்கள் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கால பகுதியில் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு போக முடியாட்டி நீங்க என்னையாவது அனுப்புவீங்க, என்னை அனுப்புவீங்க. அங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விளக்க அதை பத்த வைக்கிறதுக்கு, அந்த விளக்கு பத்தம் காலம் எல்லாம் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இன்னும் அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதான் அர்வுல் மஹ்ஷர், கியாமத்துடைய நாள் அந்த பூமியில்தான் நிகழும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நபிமார்கள் எல்லோரும் அதிகமான நபிமார்கள் அடங்கியிருக்கக்கூடிய பூமி அங்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பயணத்துல போயிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமத் செய்து, அந்த அனைத்து நபிமார்களுடைய ரூஹ்களுக்கும் இமாமத் செய்துதான் மிஅராஜுடைய பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹுடைய காலம் வரைக்கும் அது ரோமர்களுடைய ஆட்சிகள் இருக்குது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துலதான் உமர் ரலியல்லாஹு எந்தவித கொஞ்சமாவது ரத்தத்தை
சிந்தாம, யாருடைய உயிரை நிச்சயத்தை சிந்தாம 40,000 கொண்ட ஒரு படையை கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மஸ்ஜிதில் பலஸ்தீனுடைய பூமிக்கு நுழைகிறார்கள். அங்க போனதுக்கு பின்னால அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிகள் சொல்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாமிய படை உள்ளுக்கு நுழைஞ்சதுக்கு பின்னால, உமர் ரலியல்லாஹு வந்ததுக்கு பின்னாலதான் நாங்க சாவியை கொடுப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்று முதல் இன்று வரைக்கும் முஸ்லிம்கள் அந்த பூமியுடைய அமானிதத்தை பாதுகாத்துக் கொண்டுதான் வாழ்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நீங்க பேசுறீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலாக பழமையான 2 கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்குது. அந்த 2 கிறிஸ்தவ ஆலயங்களுடைய சாவி சிறப்பு யார்கிட்ட இருக்குன்னா 2 முஸ்லிம் குடும்பங்கள் இருக்குது. இதுவரைக்கும் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கு பின்னால வந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் அந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஏனென்றா முஸ்லிம்கள் தான் இந்த ஆலயங்களை பாதுகாக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளுக்கு நுழையும் போது இந்த கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்துல அவர் கொலை விரும்பல. சொன்னாங்க, நான் தொழுதா இத மக்கள் பின்னால வரக்கூடியவங்க மஸ்ஜிதாக்குவாங்க, அதனால அவங்க அதை விரும்பல. மஸ்ஜிதுல் அக்ஸா சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கல்ல, அதை பராமரிக்கப்பட்டிருக்கல்ல, கிறிஸ்தவர்கள் அதை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதனால் அதை பராமரிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கவில்லை. அதுக்கு பின்னால்தான் அந்த உமையத்தினுடைய காலங்கள்ல அது பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த பூமி எல்லா மக்களுக்கான, கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம்கள் எல்லோருமே ஒத்துமையாக வாழ்ந்த ஒரு பகுதிதான். இடை காலத்தில் எங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுடைய சிலுவைக்காரர்கள், குருசைடர்களும் வந்து அவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள். பல ரத்தங்கள் சிந்தப்படுது. அவர்களுக்கு எதிராக 1000 வருஷத்தில் திரும்ப சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய படம் வைத்து ஆக்கிரமித்ததுக்கு பின்னால், சலாஹுத்தீன் அய்யூபுடைய காலத்துக்கு பின்னால் தொடர்ச்சியாக அதுக்கு பின்னால உஸ்மானிய கிலாபத், துருக்கியுடைய ஒட்டமனுடைய அதை பாதுகாக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்குது. அதுக்கு பின்னால கடைசியாக பிரிட்டனியர்களுடைய, பிரிட்டிஷுடைய அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே 1940 வரைக்குமான காலம் இருக்குது. அந்த காலத்துக்கு பின்னால்தான் இந்த ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பமாகுது. ஏனென்றால் பிரிட்டனியர்கள் யூரோப்பில், ஐரோப்பாவில் நடந்த யூதர்களுக்கு நடந்த ஒரு அநியாயம், யூதர்களுக்கு ஐரோப்பாவில் நடந்த அநியாயம், 6 மில்லியன் யூதர்களை ஹிட்லர் கொலை செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு விடயத்தை நாம் முன்வைக்கிறோம். யாருடைய, அது யூதனுடைய உயிராக இருக்கலாம், ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் பாதுகாக்கப்படணும் என்றுதான் என்கிற மார்க்கமும் எல்லா மார்க்கமும் வலியுறுத்தப்படுது. எந்த ஒரு உயிரும் அநியாயமாக யாருடைய உயிரும் ரத்தமும் சிந்தக்கூடாது. ஒரு உயிரை பாதுகாக்கக்கூடியவர்கள் முழு மனித இனத்தையும், யார் ஒரு உயிரை பாதுகாத்து ஒருவருக்கு வாழ்க்கையை கொடுக்கிறாரோ அவர் முழு மனித இனத்துக்கும் வாழ்க்கை கொடுத்ததுக்கு சமம், மனித இனத்துடைய உயிரை பாதுகாத்ததுக்கு சமம். அதே போல எந்தவித உரிமையும் இல்லாமல், எந்தவித நியாயமும் இல்லாமல், யுத்தம் இல்லாத ஒரு நிலையில், நியாயம் இல்லாத நிலையில், அவர் அநியாயம் செய்யாத ஒரு நிலையில் ஒரு உயிர் கொல்லப்பட்டால் அவர் முழு மனித இனத்தையும் கொண்டதுக்கு சமம் என்றது இது யூதர்களுக்கும் அல்லாஹ் சொன்ன விடயம். யூதர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிட்ட என்ற விடயத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் எங்களுக்கும் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்க அவர்களுக்கு நடந்த அந்த அநியாயத்துக்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு ஸ்டேட் வழங்கப்பட வேண்டும் என்று அங்க முடிவு செய்யப்படுது. ஐரோப்பர்கள் எல்லாம் சேர்ந்து முதலாவது உலகமா யுத்தம், 2வது உலகமா யுத்தத்துக்கு பின்னால பலஸ்தீனுடைய பூமியில் 2 தேசங்கள் உருவாக்கப்படணும். ஒன்று பலஸ்தீன், இன்னொன்று இஸ்ரேல் என்ற தேசம் உருவாக்கப்பட வேண்டும். ஜெருசலம் என்ற பகுதி பொதுவாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை முன்வைக்கிறார்கள். அந்த காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் அரேபியர்கள், முஸ்லிம்கள் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் ஏற்றுக்கொண்டாலும் பெரும்பான்மையானவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இல்லை என்ற கருத்தில் தான் முஸ்லிம் பெரும்பான்மை சமூகம், பெரும்பான்மையான முஸ்லிம் உலகம் இருக்குது. ஆனால் ஒரு சிறுபான்மையான உலகம் இல்ல, அவர்களுக்கும் ஒரு தேசம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அங்க இருக்கக்கூடிய கருத்து எல்லோரும், யூதர்களும், கிறிஸ்தவர்களும், முஸ்லிம்களும் எல்லோருக்கும் வாழக்கூடிய ஒரு அதிகாரம் அங்கு இருக்குது. ஐரோப்பால அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துடைய நேரத்துல
பலஸ்தீன் மக்கள் அங்க இருக்கிற யூதர்களை வரவேற்றார்கள். வாங்க, எங்கள்கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட வந்து அகதியாக நீங்க உங்களோட சுதந்திரமாக வாழுங்க என்று சொல்லி வரவேற்றார்கள். கொஞ்சம் எண்ணிக்கை 1947 அவங்க அங்க ஒரு தேசத்தை ஆரம்பிக்க போற நேரத்துல அங்க வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுடைய எண்ணிக்கை 50,000 தாண்டல்ல. 50,000 தாண்டல்ல. ஒரு சின்ன எண்ணிக்கையுள்ள யூதர்கள் பாதுகாப்போட வாழ்ந்தார்கள். யாருமே அநியாயம் செய்யவில்லை. கிறிஸ்தவர்கள் ஆளக்கூடிய காலத்திலும் யூதர்களுக்கு அநியாயம் நடக்கவில்லை. முஸ்லிம்கள் அந்த பகுதியில் அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய காலத்திலேயும் யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கு அநியாயம் இழக்கப்படவில்லை. எல்லோருடைய அந்த மத உரிமை, எல்லோருக்கும் அந்த இபாதத் செய்யக்கூடிய உரிமை வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. ஆனா இன்று 1947 பின்னால் அதனுடைய பெரும்பான்மையான பகுதியை இஸ்ரேலர்கள் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். ஆக்கிரமித்து இப்ப அங்க கிறிஸ்தவர்களும் கஷ்டப்படுகிறார்கள், முஸ்லிம்களும் கஷ்டப்படுகிறார்கள். அண்மையில 17ஆம் தேதி ஒரு வைத்தியசாலைக்கு அநியாயமான முறையில் வைத்தியசாலையில் இருக்கக்கூடியவர்கள் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, சிறார்கள், சின்ன பிள்ளைகள் பெற்ற இருக்கக்கூடிய தாய்மார்கள். அந்த அல் அஸ்லி அரப் வைத்தியசாலை, அந்த வைத்தியசாலை கிறிஸ்தவர்களுடைய வைத்தியசாலை, கிறிஸ்தவர்கள் பராமரிக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை. அங்க ஒரு அநியாயமான முறையில் தாக்குதல் இடப்படுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அநியாயத்தை உலகத்துடைய எல்லா பலங்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, உலகத்துடைய பலங்கள் சக்திகள் அநியாயக்காரன் கூட இருக்கிறார்கள். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு விடயம். நான் சொன்னதை போல திருத்தல் ஐயாவுதா பைனன்னா, கால காலம் அல்லாஹ் இவ்வாறு எங்களை சோதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த நேரத்துல நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு விடயம் தான், நாம் எங்களுடைய ஈமான் சோதிக்கப்படும், நாம் உறுதியாக இருக்கிறோம், உறுதியாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கிற காலத்துல மத்தா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் என்று சொல்லி அவங்க கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் கேட்ட ஒரு கேள்விதான், முன்னோர்கள் கஷ்டப்பட்டதை போல கஷ்டப்படாம லேசாக நீங்க சொர்க்கத்தை அடைய போறீங்களா? லேசாக சொர்க்கத்தை அடைய போறீங்களா? இந்த உலகத்துல ஈமான் உள்ளவர்கள் நாம் சோதிக்கப்படுவோம். இந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல சபாத்த உறுதிய, அல்லாஹ்விடத்துல பொறுமைய நாம் வேண்ட வேண்டும். முஸ்லிம் உம்மா என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எங்களுக்கு சார்பாக எங்கள் எல்லோருக்கும் பகரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பூமி அவங்க விட்டு உலகத்தில் எங்க போய்ட்டும் அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் எடுக்கலாம், பலஸ்தீன் மக்களுக்கு எங்க போனாலும். ஆனா அவர்கள் அந்த பூமியை விடாமல் அங்கு உறுதியாக நிற்கிறதுக்குரிய ஒரே ஒரு காரணம், இந்த புனிதமான பூமி, அல்லாஹ் பரக்கத் செய்த பூமி, இந்த பைத்துல் மக்தீஸ் பாதுகாக்கப்படணும். இங்க அல்லாஹ் சுஜூத் செய்யப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். இந்த பகுதியில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரவிருக்கிறார்கள். இந்த பகுதியில தான் அல்லாஹ் கியாமத்துடைய நாள் நிகழப் போகுது என்ற அடிப்படையில் அவர்கள் உறுதியாக அந்த இடத்துல இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய காலத்துல ஒரு சாரார் இருப்பார்கள், அது பலஸ்தீனுடைய பூமியில முனாஃபிகூன், அவர்கள் உறுதியாக நிலையாக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமாக இந்த குர்ஆனிக்கல் ஆர்டர்ல இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் மக்தீஸுடைய இந்த பூமிக்கு சூழ இருக்கக்கூடிய இந்த சரித்திரத்தை நான் உங்களிடத்துல குறிப்பிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, யூதர் கிறிஸ்தவர்கள் என்ற குர்ஆன் பேசினாலும் முழு உம்மாவும் இன ரீதியாக இப்ப பிரிய முடியாது. பனி இஸ்மாயில், பனி இஸ்ராயில் என்று பிரிய முடியாது. நாம் எல்லோரும் அல்லாஹ் எல்லா மனித இனத்தையும் ஒரு அல்லாஹ்வின் பக்கம் எல்லா நபிமார்களை ஏற்றுக்கொள்ளும்படியும் இந்த அனைத்து மஸ்ஜிதுகளில் எல்லோரும் இபாதத் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய இடமாக இது மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு அமானிதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை கடந்த 75 வருடங்களாக ஊடகத்தில் தூக்கினாதான் எங்களுக்கு தெரியும், அப்படின்னாட்டு எங்களுக்கு தெரியாது. கடந்த 75 வருடங்களாக இந்த மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. அங்க பலஸ்தீனுடைய ஜனாதிபதியாக இருந்த ஷஹீத் யாசிர் அரபாத்துடைய பெயர்ல தான் இந்த மஸ்ஜித் பெயரிடப்பட்டிருக்குது. அந்த பலஸ்தீன மக்கள் தான் இங்க மாதாந்த ஒரு செலவுக்காக வேண்டி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முசல்லிக்கும் ஏனைய மஸ்ஜிதுகளை விட, ஏனைய முஸ்லிம்களை விட
இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்குது. அவர்களுக்காக வேண்டி விசேடமாக துஆ செய்வது. இந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்கள் நமக்கும் ஏராளமான பிரச்சனை இருக்குது, நமக்கும் ஏராளமான சவால்கள் இருக்குது. இந்த நேரத்துல முஸ்லிம் என்ற அடிப்படையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த இடத்துல நாங்க உணர்ச்சி வசப்படுத்தி இப்ப சோசியல் மீடியால இப்பொழுது இந்த காலத்துல இளைஞர்களுக்கு இந்த உலகத்துடைய இந்த விவகாரங்கள் எல்லாமே இந்த கம்ப்யூட்டர்ல விளையாடுற ஒரு கேம போல, என்னெல்லாம் கம்ப்யூட்டர்ல பாக்குறதும் கமெண்ட் அடிக்கிறதும் சண்டை பிடிக்கிற கம்ப்யூட்டர்ல தான். வாட்ஸ்அப் குரூப்ல எங்க ஆக்கள் சரியான மட்டும் சண்டை பிடிப்பாங்க, நேரடியாக முசாபா செஞ்சு கொள்வாங்க. ஆனா வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க 2 பேரும் கருத்து பரிமாறி போடும் போது மிக கடுமையாக பரிமாறி கொள்கிறார்கள். பேஸ்புக்ல கமெண்ட்ஸ் போடும் போது கடுமையாக கமெண்ட்ஸ்ல போட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த டிஜிட்டல் உலகம் இருக்குது, அது பொய்யான உலகம். அந்த பொய்யான உலகம் அதில் அவங்க தேவையானதை தூக்குவாங்க, தேவையானதை வலியுறுத்துவாங்க, தேவையான இல்லாம அவங்க ஒரு எஜெண்டாவில் அதை அவங்க வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் மிக கவனமாக நிதானமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன வழிகாட்டு இருக்குதோ அதை செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமானதான் ஒன்று, முதலாவது நாம் எல்லோரும் முஸ்லிம் உலகத்தின் எல்லா முஸ்லிம்களும் நாங்க ஒரு உடலை போல அநியாயம் நடந்தா நாங்க அதுக்கு கவலைப்படணும். அது முஸ்லிம்களுடைய உயிர் மட்டுமல்ல, யாருடைய உயிரும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டா அதுக்காக வேண்டி கவலைப்பட வேண்டியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக குறைஷிகளுக்கு எதிராக அவங்க யுத்தம் செஞ்சது ஒரு காபிரான முஸ்லிக்கான ஒரு கோத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பாதுகாப்பு தேடியிருந்தார்கள். அது நேரத்துலதான் முஸ்லிம கொண்டதனால் அல்ல, முஸ்லிம்கள்ட்ட பாதுகாப்பை பெற்ற ஒரு கோத்திரம் அவர்கள் காபிர்கள், அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றினவர்கள் அல்ல, அவர்களை அநியாயமாக குறைஷிகள் கொண்டதின் காரணமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, யாருடைய அது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிக்காக இருக்கலாம், காபிராக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், யூதனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்படணும், அநியாயமாக கொலை செய்யப்படக்கூடாது என்றுதான் இஸ்லாத்திலேயே. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஜிஹாதுடைய சட்டம் இருக்குது. ஒரு சாராரு கொண்டு சேர்ந்து நான் இப்ப ஜிஹாதுக்கு பிரகடனம் செய்யறேன் என்று செய்ய முடியாது. முஸ்லிம்களுடைய இமாம், முஸ்லிம்களுடைய தலைவர், முஸ்லிம்களுடைய ஜனாதிபதி, அது ஸ்டேட்டுக்குரியது அந்த சட்டம். அவர்கள்தான் அந்த யுத்த பிரகடனத்தை செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த பிரகடனத்தை செய்யணும். அபூபக்கருடைய ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு யுத்த பிரகடனத்தை செய்யணும். அதுக்கு மாற்றமாக யாராவது செய்தால் அது இஸ்லாமிய ஜிஹாத் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாங்க சரியாக விளங்கி வைக்க வேண்டும். ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொருத்தருக்குரியது. கணவனுக்குரிய சட்டத்தை கணவன் தான் எடுத்து நடக்கணும். அந்த சட்டத்தை மனைவி எடுத்து நான் குர்ஆன்ல சொல்லி இருக்கிற கணவன் சட்டத்தை நான் செய்ய போறேன் என்று சொல்லி செய்ய முடியாது. பெற்றாருக்குரிய சட்டத்தை பெற்றார் தான் அதை செய்யணும், அதை பிள்ளை எடுத்து செய்ய முடியாது. குர்ஆனுடைய ஜிஹாதுடைய சட்டங்கள் அனைத்துமே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்குரிய சட்டம். அதை கண்டறிந்த ஆக்கள் அந்த ஆயத்தை பயன்படுத்தி நம்முடைய நாட்டில் நடந்த 2019 போல ஒரு அநியாயம், ஒருத்தர் கண்ணை தலைவராக டிக்ளேர் பண்ணி ஒரு சில கூட்டத்தை வழி தவற வைத்து அநியாயமாக தற்கொலை செய்தது இருக்குதே, அது ஜிஹாத் அல்ல, அது அநியாயம், அது துலும். அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் உணர்ச்சி வசப்படுத்த முடியாது. இந்த நேரத்தில் நாம் நிதானமாக இருக்கணும். இப்பொழுது இந்த நாட்டில் நாம் இந்த நாட்டுடைய யாப்பை ஏற்றிருக்கிறோம். இந்த நாட்டுடைய இஸ்லாமிய ஒரு தலைமத்துவம் ஒன்று இருக்குது, ஜெமீத்துவமா இருக்குது. இந்த நாட்டுக்கு முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அவர்கள் சொல்றதான் நீங்க கேட்கணும். கண்ட நின்ற ஆக்கள் பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் அங்கெங்க ஹீரோ ஆகி உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய பயான்களை சொல்லி மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய படம் வந்திருக்குது, அங்க நாங்க போயிட்டு சேரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோட மார்க்கம் அந்த படையை எதிர்பார்த்து கொண்டிருங்க என்று சொல்லல. ஆனா இப்படி ஒரு படம் வரும், அந்த காலத்தில் நாம் வாழ்ந்தால் அவங்களுக்கு உதவியாக இருக்கணுமே தவிர அதை எதிர்பார்த்து கொண்டிருங்க, அந்த படைக்கு தயாரிப்பு செய்யுங்க என்று சொல்லி எங்களோட மார்க்கம் சொல்லவில்லை. எங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள்,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த காலத்தில் நாம் இருந்தால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோமே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர இருக்கிறாங்க நாங்க இப்ப படை சேருவோம் என்று படை சேர்க்க சொல்லல. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக கவனமாக நான் இந்த விடயத்தை அமானிதமாக சொல்றேன். ஏன் இப்பொழுது எங்களை வாலிபர்கள் ஈமானிய உணர்வின் காரணமாக ரஸ்தாவில் நடக்கக்கூடிய அநியாயத்தை பார்க்கும் போது எங்களை யாராலையும் தாங்க முடியாது, எங்களால தாங்க முடியாது. அந்த படுகொலைகளை பார்க்கும் போது அதை காண்பித்து இஸ்லாம் முஸ்லிம்களுடைய சில எதிரிகள் எங்களை ஜிஹாதுக்கு அழைப்பார்கள், நாங்க படை சேருவோம், இதை செய்வோம், அதை செய்வோம். இங்க வாழக்கூடிய காபிர்கள், இங்க வாழக்கூடிய யூதர்கள், இங்க வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய உயிருக்கு யாராவது பங்கம் தெரிவித்தால் அவர்கள் ஒரு அநியாயக்காரர், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அதனால் இங்க வாழக்கூடிய கிறிஸ்தவர்களோ, இங்க வாழக்கூடிய யூதர்களோ, அல்லது இங்க வாழக்கூடிய முஸ்லிம்கள் காபிர்கள் அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பாதுகாப்போடு தான் வாழ்கிறோம். நமக்கு இந்த நாட்டின் யாப்பின் அடிப்படையில பாதுகாப்பு வழங்கி இருக்குது, நமக்கு போலீசால பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது, நம்முடைய ராணுவம் நமக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது. சில கட்டங்கள்ல பாதுகாப்பு இல்லாத நிலைமை உண்டாகினாலும் 95% நாம் பாதுகாப்போட தான் வாழ்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலை பொழுதை அடைகிறாரு, எப்படி பாதுகாப்பான சூழல் அடைகிறார், நோய் இல்லாத ஆபியத்தான ஒரு சூழல் அடைகிறாரு, அன்றே நாளைக்குரிய அவருக்கு தேவையான உணவு இருக்குதுண்டா அவர் முழு உலகத்துடைய அனைத்து பாக்கியங்களே பெற்றவரை போல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். உலகத்தில் இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது நாம் பாதுகாப்போட அச்சம் இல்லாம தூங்குறோம், அச்சம் இல்லாம எழும்புறோம். அல்லாஹ் இந்த நிலைமையை முழு உலகத்திலே உருவாக்க வேண்டும். குறிப்பாக பலஸ்தீன மக்கள் கடந்த 75 வருடங்களாக பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை உண்டாக்க வேண்டும். இந்த நேரத்தில் இஸ்லாம் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது என்ன? முதலாவது எங்களோட உள்ளத்துல கவலை இருக்கணும், இதை பத்தி கவலை இருக்கணும். உலகத்துல அநியாயங்கள் நடக்குது, இந்த அநியாயம் இல்லாம போகணும், இந்த கவலை. இரண்டாவது, இந்த கவலை இருக்குதே ஒரு முஃமினுடைய உள்ளத்துல கவலை, அது ஈமானுடைய அடையாளம். இரண்டாவது, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய சுன்னத்தான இபாதத்துடைய வழிமுறை, நோம்பு நோக்கிறது, தர்மம் கொடுப்பது, துஆ செய்வது, குனூத்துன் நாஸிலாவ நாம் ஓதுறது, இது இஸ்லாம் நமக்கு கற்று தந்த ஒரு விடயம். அல்லாஹ் அந்த துஆவின் ஊடாக நாம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது கட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை விட ஒரு படி மேல அதிகாரம் உள்ளவர்கள் யாருக்குமே அநியாயம் செய்யாமல் தன்னுடைய கருத்தை அழகான முறையில் நாம் முன்வைக்கிறது, அழகான முறையில் நாம் இந்த கருத்தில் அநியாயக்காரனுக்கு எதிராகவும் அநியாயம் இழக்கப்பட்டவருக்கு சார்பாக கருத்து பிலிசானிகி வாயால சொல்றத போல எழுத்து மூலமாக நாங்க எழுதுறது, அதில் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும். அது எழுதும் போது நிதானமாக நடுநிலையில் அநியாயக்காரனுக்கு எதிராக தான். இன்னைக்கு எந்தெந்த கட்சிகள் அவங்க இவங்க என்று இல்லாம அநியாயக்காரனுக்கு எதிராகவும் அநியாயம் இழக்கப்பட்டவர்களுக்கு சார்பா, ஏனென்றால் இதுல ஒவ்வொரு பேர்ல எதிரையோ பட அங்கு இயங்கிக் கொண்டிருக்குது. அதை நான் சொல்ல விரும்பல. அந்த ஒவ்வொரு படைக்கு ஒவ்வொரு விதமான எஜெண்டாக்கள் இருக்குது. அதனால அந்த படைகளுடைய பெயர்களை குறிப்பிட்டது அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல. அங்க பலஸ்தீன் மக்களுக்குள்ளே எத்தனையோ கோச்சியா பிரிந்திருக்கிறார்கள், அவர்கள் தனியா பிரிந்திருக்கிறார்கள். இது அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு சோதனை. அதனால எந்தவித படையையும் நாம் குறிப்பிடாமல் அநியாயக்காரருக்கு எதிராகவும் அநியாயம் இழக்கப்படக்கூடியவர்களுக்கு சார்பாக எங்களை குரலை அழகான முறையில் நாம் முன்வைக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு மிக முக்கியமான விடயம், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விவகாரம் சம்பந்தமாக தவறான கருத்துக்கள் சமூகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. தவறான கருத்துகள், இது சரியான கருத்தை உலமாக்களின் ஊடாக படித்து நாங்க மக்கள் மயப்படுத்த வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய முக்கியத்துவத்தை மக்கள் மயப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அதனுடைய சரித்திரத்தை உண்மையாக மக்கள் மயப்படுத்த வேண்டும். அதுடன் எங்களுடன் வாழக்கூடிய பௌத்த மக்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க ஊடகங்களை பார்த்து ஒரு தாரார் இஸ்ரேலுக்கு சார்பாகவும் இன்னொரு தாரார் பலஸ்தீனுக்கு சார்பாகவும், எப்படி கிரிக்கெட் மேட்ச்ல 2 தாரார் சேர்ந்து ஒன்றை இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது கிரிக்கெட் மேட்ச போல அல்ல, இது மனிதர்களுடைய உயிர் இழக்கப்படக்கூடிய ஒன்று. அங்கு நடக்கக்கூடிய அந்த விருத்தலின் காரணமாக
இங்க திரும்ப ஒரு இனவாதம் உருவாகக்கூடாது. அதில் நாம் மிக நிதானமாக இருக்க வேண்டும். எங்கட கருத்தை முன்வைக்கிறதுல இந்த நாட்டுடைய அரசாங்கம் இஸ்ரேலோட சேர்ந்து இந்த நாட்டில் பல பெண்களை அங்க தொழிலுக்காக வேண்டி அனுப்பியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட உத்தியோகபூர்வமாக எண்ணிக்கை 826 பேர் பதிவு செய்யப்பட்ட அதிகமான பெண்கள் அங்கு தியாகிகளாக இஸ்ரேல வாழக்கூடிய அதிகமான அந்த பகுதியில இஸ்ரேல் ஆக்கிரமித்து பலஸ்தீனுடைய பூமியை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய அந்த பகுதியில் அதிகமான வயோதிகர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அதிகமான நேர்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் இங்க ஒரு அச்சமான நிலையில் இருக்கிறார்கள். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மத்திய கிழக்கு நாடுகளில், மத்திய கிழக்கு அரபு நாடுகளில் அதிகமான இந்த நாட்டுடைய மக்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முஸ்லிம்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், பலரும் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்த நிலைமை முழு மத்திய கிழக்கு நாடுகளிலும் பரவினால் அதனுடைய ஆபத்து இந்த நாட்டுக்கு வரும். இப்ப போன வருடம் 2 வருடங்களுக்கு முன்னால் நாம் பொருளாதார நெருக்கடியில் இருந்தோம். அங்க யுத்தம் பரவினால் இங்க மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை உண்டாகும். அங்க வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் நாடு திரும்ப வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும். அங்கிருந்து பெட்ரோல் இந்த நாட்டுக்கு வராத ஒரு நிலைமை உண்டாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நெருக்கடியான நிலைமை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் மிக நிதானமாக யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவன். ஆனால் நாம் ஒட்டகத்தை கெட்டிதான் தவக்குள் வைக்க வேண்டும். அதனால் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய விவகாரத்துல நாம் இப்ப செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 விடயம் தான். ஒன்று, அவர்களை பத்தி எங்களுக்கு கவலை இருக்கணும். அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும். அநியாயக்காரருக்கு எதிராக நாம் துஆ செய்வோம். அநியாயம் இழக்கப்படுவர்களுக்கு சார்பாக நாம் அல்லாஹ்விடத்துல உதவியை தேடுவோம். குனூத்துன் நாஸிலாவை நாம் ஓதுவோம், தஹஜ்ஜத் எழும்புவோம், நோம்பு நோப்போம், தர்மங்களை கொடுப்போம். 2வது, எங்களுக்கு பலம் இருக்குதா, சக்தி இருக்குதா, எங்கட கருத்தை அழகான முறையில ஜனநாயக ரீதியாக நாங்க கருத்தை முன்வைப்போம். அத உலக மக்களுக்கு முன்வைப்போம். நீங்க எழுதுவீங்க, அது பேஸ்புக்ல இருக்கலாம், தனிப்பட்ட முறையிலாவதா இருக்கலாம். எழுதி நீங்க யூஎன்னுக்கும் இந்த நாட்டுடைய அரசாங்கங்களுக்கு அனுப்பலாம். இங்கு மக்களுடைய குரல், மக்களுடைய உணர்வை அழகான முறையில முன்வைக்கப்பட வேண்டும். அதை முன்வைக்கும் போது எந்த ஒரு படைக்கோ எந்த ஒரு கட்சிக்கு சார்பாகவோ எதிராக இல்லாம இந்த அநியாயம் நிறுத்தப்பட வேண்டும். அங்க நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு முறையில் தான் முன்வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அங்க நடக்கக்கூடிய நிறைய விடயங்களுடைய உள்ரங்கங்கள் நமக்கு தெரியாம இருக்குது. அதனால அதில் நாம் மாற்றிக்கொள்ளக் கூடாது. இந்த நேரத்துல வேற யாராவது எங்களை உணர்வை பயன்படுத்தி எங்களை திசை திருப்பி ஜிஹாதுக்கும் வந்து அப்படி வாங்க இப்படி வாங்க என்று சொல்லி யாரும் அழைத்தால் அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். உணர்வுக்கு நீங்க அடிமையாகாதீங்க. சிந்தனையோட இந்த நாட்டு முஸ்லிம்கள் நாங்க ஏதாவது செய்யறதாக இருந்தால் ஐதேங்க ஜெமிக்குலமா இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய ஆன்மீக தலையம், அதே போல நாட்டுக்கு காலத்துக்கு காலம் தேவையா வழிகாட்டக்கூடிய மக்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட வழிகாட்டின் அடிப்படையில தான் நீங்க செய்யணும். பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் வந்து வீடியோ போட்டோன்னு எங்களோட மக்கள் அதை நம்பி நம் தலைமத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்ல, ஆனா தெரியாத யாரோ ஒருத்தர் இந்த பேஸ்புக்ல வரக்கூடிய வீடியோ நம்பி நாங்க எல்லாரும் எங்களோட கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறோம். அந்த பக்கம் போகாதீர்கள். ஏதாவது செய்தி உங்கள்கிட்ட வந்தா அந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, உறுதிப்படுத்தாம பருத்தாதீங்க. ஒரு கவலையான நிலைமை நம்முடைய நாட்டில் அப்படிதான் நடந்து கொண்டிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். இந்த விவகாரம் சீராக வேண்டும். அதே நேரத்துல நாம் மக்களுக்கு இதுல உண்மையான விடயத்தை, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய உண்மையான நிலையை, உண்மையான சரித்திரத்தை மக்கள் மயப்படுத்த வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுந்து எங்களை தொழுகைகளை நாம் துஆ செய்ய வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நிலைமைகளை இவ்வாறு வைக்க மாட்டான். தில்கல் அய்யாமு னுதாவிலுஹா பைனன் நாஸ், அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நமக்கு அதிகாரம் வந்தால் நாம் நீதமாக நடந்து கொள்ளணும், நியாயமாக நடந்து கொள்ளணும். எல்லாருடைய உரிமையை நாம் பேணி நடந்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயம். இதான் அல்லாஹ் நமக்கு அதிகாரத்தையும் செல்வத்தையும் தந்து அல்லாஹ் எங்களை சோதிப்பான். அதே போல கஷ்டத்தை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹின் பக்கம் திசை திருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு முஸ்லீம் என்ற அடிப்படையில் எப்படி வாழ்ந்தாலும் ஈமானுடன் வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வெற்றிதான். ஈமானுள்ள ஒரு சந்ததியை நாம் விட்டு சென்றால் நமக்கு வெற்றிதான்.
அதான் நம்முடைய நம்பிக்கை. அதனால் இந்த உலகத்துடைய ஆட்சிக்காக வேண்டியோ அதிகாரத்துக்காக வேண்டி உலகத்துடைய செல்வத்துக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் அல்ல. ஆட்சியை நிலைநாட்டுவது நோக்கம் அல்ல, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வை சுதந்திரமா இபாதத் செய்யக்கூடிய ஒரு சூழல் உலகத்தில் இருக்கணும் என்றுதான் நோக்கமே தவிர ஆட்சி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் நமக்கு இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அது எங்களுடைய பிரதானமான நோக்கம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த நேரத்தில் அல்லாஹ் சரியான வழிகாட்டலை அல்லாஹ் வழங்க வேண்டும். எங்களோட உணர்வுகளை பயன்படுத்தி அந்த உணர்வுகள் இபாதத்தின் பக்கமும் அந்த உணர்வை ஆன்மீகத்தின் பக்கம் நாம் திசை திருப்பி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இதனூடாக நாம் சிறந்தவர்களாக மாறி ஏனையவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்க வேண்டும். முழு உலகத்திலே நடக்கக்கூடிய அநியாயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் உலக மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அநியாயக்காரனுக்கு யா அல்லாஹ் நீயே போதுமானவன் யா அல்லாஹ். அநியாயக்காரனுடைய விடயத்தில் நீ பராக்காக இல்லை அல்லாஹ். நீ அவனுடைய ஒவ்வொரு விடயத்தையும் நீ கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாய் யா அல்லாஹ். அநியாயக்காரனுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். அநியாயமாக அநியாயக்கிழக்கப்பட்ட யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன மக்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். மஸ்ஜிதுல் ஹராமை நீ பாதுகாப்பாயாக. மஸ்ஜிதுல் நபவியை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். அநியாயமாக கொல்லப்படக்கூடிய உயிர்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். அனைத்து உயிர்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யுத்தம் இல்லாத ஒரு அமைதியான சூழலை உலகத்தில் உருவாக்குவாயாக யா அல்லாஹ். நெருக்கடியான சூழலை விட்டும் நம்மையும் உலக மக்களையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். பலஸ்தீன மக்களுக்கு நீ உறுதியை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். அந்த ஷஹீத்களை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ்.